பாத்து போயா. கருமம் கருமம், காலங்காத்தால இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னங்கண்ணா இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இங்க எதுக்குண்ணா கூப்பிட்டு வரீங்க? ஏனுங்க கடையை கேட்டா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கடை வரும். கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடலை மட்டும் தாயா 24 ஹவர்ஸ் தண்ணி இருக்கு. நான் பெருசு இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வரானடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம். ஏத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவ அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற. ஒரு ஆம்லெட் போடுறேன். இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் வேட்டி பண்ணீங்கடா? பெருசு நீ வீட்டுல வரும்போது வேட்டியோட வரலையா? ஓ பெருசு ரொம்பலாம் யோசிக்காத. உன் வேட்டியும் வருது, கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது. அங்கப்ப அடியே புசுப்பா, என்ன உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். இது தப்பா? இவர் பெரிய மைனரு, வாழ்க்கை வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? இந்தாயா இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசாச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி பவுடர்ல வாங்கி கொடுத்திருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை. அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவை மாட்டி மாலை தொங்க போட்டு ஐயனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டு ஏ தங்கமே கட்டியே சொல்லி அழுவீங்க. தெரியாத அதெல்லாம். நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமரை, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏயா கல்ல விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாம் எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான் மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஒசாமா பின்லேடா செத்து போனான்னு எத்தனை தடவை டிவில காட்டினாங்க? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துரும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன் ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்துல இருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணே கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசினே. அண்ணே, நீங்க பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமா, சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கோனே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல்லு தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல்லு. ஒரு நிமிஷனே, என்ன செய்யற சொல்றேன். கல்லானே? கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையான இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா, படிச்ச நீங்க இத நம்பி 3 வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி? நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரிகோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறான் பாரு. நம்பலாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன், விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடா இது? கல்லு கல்லா? பாரதேசி பல. இந்த பயவுல எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகுன்னு நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்லா? இது கையில இருக்கா? இது கல்லா? வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்துல நெருங்காதுங்கிறேன்.
சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த் மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரவே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகுறது ஜோதிகா செட் ஆயிடுச்சுல்ல. ஏய் அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு கோவிந்த, இந்த பேர்ல இருக்க இச்ச மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓஹோன்னு இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உன் மகன் கணேசனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோன்னு ஆயிரும். அழிச்சு விடு. அட தானிய முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு ஊரே ஏமாத்திக்கிறியா? கல் இருக்கா? கை இருக்கா? கல்லு விழுங்குறான், அழிய போறாங்கிறான். வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம போயிரும் பயமா இருக்குடா. இதுவும் அனுபவிக்காமையா? புரியலையே. இவனை பாடுறா, டேய் கண்ணி கழியாமலே போயிரும் சொல்றேன்டா. செல்வி அப்பவே கூப்பிட்டா, நான் தான் மஞ்ச கயிறு 3 முடிச்சுன்னு வேணான்ட்டேன். வந்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா வெறும் 10,000 மாத்திரம் எடுத்துட்டு மொத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட பணம் எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்ரு கட்டு, கரண்ட் கட்டு. அப்பாடா. என்னடா இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு? சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 இருக்கு. மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000மா? உனக்கேதுடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்கு தான். ஓ ஆட்டத்தை பார்க்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காங்கேயம் திருவிழால நான் ஆடுறதுக்கு என் மாமா எவ்வளவு வாங்கினார் தெரியுமா? 25,000 ரூபாய். இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 25,000 நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா. நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு. ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சாங்காத ஆட. ரோஸ், இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விளப்பம் தானே குடிக்கிற, நல்லா குடி. என்னையா அப்படி மேலேயே பாத்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பாத்துக்கிட்டு இருக்க. என்னது கல்லா? அப்பவே சொன்னான் கோவிந்த, வானத்திலிருந்து கல் விழுக போகுது, கல் விழுக போகுதுன்னு. அது சரியாத்தான் போச்சு. அது சரி கோவிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பார்த்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரலி வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு? நானு டிவி ரேடியோவில் பேப்பர்ல பார்த்தத படிச்சத சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியலையா? நல்லா பாருங்க. என்னம்மா சொல்ற? ஆத்தா வந்திருக்காடா வானத்துல இருந்து. ஆத்தாவா? புரியலையே. அங்க பாரு, 2 கண்ணு, மூக்கு, வாய். ஆத்தா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காடா. ஆத்தாவா? ஆமாடா ஆத்தா. ஆமாப்பா, ஆத்தாதான் தெரியலையா உங்களுக்கு? ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா, ஆத்தா. இங்க ரோட்டோரமா இருக்க மயில் கல்லுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்துல இருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவுல பெருசா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரா நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்துல புட்டு வைக்க போறாங்க. அண்ணே, புட்டு கடை போட்டலாமே. ஆரம்பிச்சுட்டாங்க. பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் விண்கல்லின் சில பகுதிகள் விழுந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அங்க பாருங்க அநியாயத்தை.
உங்க ஊர்ல மட்டும் ஏன் அப்படி வகை வகையா பிரச்சனை வருது? அதான் எங்களுக்கும் தெரியல. என்ன நடக்குதுங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் எந்திரிச்சு போங்க. ஒருத்த கூட இருக்கக்கூடாது. அந்த அம்மா விட்டு தூக்கிட்டு போ. யாருங்க இருக்கக்கூடாது. அடிச்சு தூக்க. என்ன பண்றீங்க? ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. என்ன நடக்குதுங்க? போ. கிளம்பு கிளம்பு. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி போங்களேன். விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சை கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கல்லை பத்தி அதான் சொல்ல வர்றேன். என் பொண்டாட்டி மீன் குழம்புங்க. கட் கட். புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிற திட்டம் போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்க ஊருக்கே வருங்க. ஆனா நேத்து சொன்ன கல்லு மூட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்திருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில எல்லாம் நாளும் நம்ம டிவிக்காரங்க பீதியை கலை போட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? ஏய், நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணு பண்ணல, அதத்தான் நானும் சொல்றேன். ஒன்னும் புரியலையே. இன்னும் 2 நாள்ல ஊரே அழிய போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கியே. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியாது. எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். 7 கழுத வயசாச்சு. வா. மச்சி போயிட்டு வாடா, டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க தான். இடம் சரியில்லையே. இவ்வளவு பண்ணலையா? செல்வி, இப்பவே வா. இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல, இங்கே வா. பின்ன இதுக்கெல்லாம் மண்டபம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல்லு முள்ளுமா இருக்கேன்னு பார்த்தேன். நீ சொன்னா சரி. செல்வி, நான் ரெடி. ஏய் சிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சட்டையை போடு முதல்ல. 2 நாள்ல ஊரே அழிய போகுது. வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லதான் வந்தேன். ஓ, அதுவா? அதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்த? கல்யாணம்னா மட்டும் ஏன்டா சொங்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இதுக்கும் ஆர்வமா தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பொண்ணு கேளு, இல்லன்னா நடக்கிறதே வேற. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.